வெல்கம் டு தாய்லாந்து சீரீஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்லாண்டில் பேங்காக் சைட் சீங்கில் இருக்கோம். பேங்காக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 2 சைட் சீங் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பேலஸ், இன்னொன்று வந்து வாட்டரன் டெம்பிள். ஸோ இந்த கிராண்ட் பேலஸ் வந்து எதுக்காக ஆக்சுவலாக பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் வந்து இந்த மன்னர்கள்லாம் இருந்து ஆட்சி இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இப்போயும் தாய்லாந்தில் வந்து மன்னர் ஆட்சி தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் வந்து மீட்டிங் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கு கிராண்ட் பேலஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் வால் பெயிண்டிங் தான் இருக்குது. இந்த வால் பெயிண்டிங் வந்து நமக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுது. ஸோ இந்துசத்தையும் புத்திசத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரே பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணா தான். ஸோ அந்த ராமாயணாவோட ஸ்டோரியை வந்து இவங்க வந்து ஃபுல்லாக வால் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த கிராண்ட் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 3 or 4 hours வரையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய பேலஸுங்க. ஆஃப் டே கவர் பண்ணுறக்கூடிய சைட் சீங் ஃபுல்லாக இங்கே நம்ம இங்கே இருக்குது. இந்த வாட்டரன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் தான். டெம்பிள் வந்து இந்துசத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரே கான்செப்ட் என்னென்னா மகாபாரதம் தான். ஏன்னா மகாபாரதமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காசியபான்ற ஒரு முனிவருக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவங்களில் ஒருத்தர் வந்து அருணாவும் இன்னொருத்தர் வந்து கருடரும். ஸோ இந்த 2 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா தாய்லாந்தோட நேஷ்னல் எம்பலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் ஸ்டாச்சு இருக்குங்களா, கருடர். ஸோ கருடரை தான் அவங்க வந்து நேஷ்னல் எம்பலத்திலே வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த அருணான்றவர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட தேரோட்டியாக ஒர்க் பண்ணவர். ஸோ அவரோட நினைவாக வந்து இந்த டெம்பிள் வந்து வச்சுருக்காங்க.